ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் घातयति ஹந்திகம். எவன் இந்த ஆத்மாவை அழியாதது, நித்தியமானது, நிர்விகாரமானது, ஒன்றானது என்று அறிந்து கொள்ளுகின்றானோ அவன் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அவன் கர்த்தாவாகவும் இருப்பதில்லை, காரயிதாவாகவும் இருப்பதில்லை. தன்னை அவ்வாறு அவன் கருதுவது இல்லை. ஆத்மா அழிவற்றது. தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்டவன் நான் அழிவற்றவன். அது மட்டுமல்ல, ஆத்மா அகர்த்தா அவிகாரி. தான் ஆத்மா என்று அறிந்து கொண்டால் நான் அகர்த்தா, நான் அவிகாரி. பிறப்பு முதலான எவ்விதமான மாற்றங்களும் எனக்கு இல்லை, எவ்விதமான செயல்களையும் நான் செய்வதில்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. அவ்வாறு புரிந்து கொண்டவனுக்கு அதற்கு மேல் செய்வதற்கும் ஒன்றும் இல்லை. சர்வ கர்ம சந்நியாசம் தான் அவனுக்கு சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் அவனுக்கு பொருந்தக்கூடியது. அதனால் சாஸ்திரம் அது விதியா சொல்லலை, அதுதான் அவனுக்கு பொருந்தக்கூடியது. இயல்பாகவே அது அவ்வாறு தான் இருக்கும். இப்படி கீதா சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் இதுதான். கர்மிக்கு, கர்ம யோகிக்கு கர்மாவையும், ஞானி அல்லது ஞான யோகி அல்லது சாங்கியர்கள் அவர்களுக்கு ஞானத்தையும் சொல்லுகிறேன் தான் பகவான் சங்கல்பம் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் இந்த விபாகத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். எவன் அஞ்ஞானியாக தன்னை கருதுகிறானோ அவனுக்கு கர்மாவானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. எவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொள்ளுகின்றானோ அவனுக்கு எவ்விதமான கர்ம விதியும் இல்லை. எதனால் மேற்கொண்டு இன்னும் ஆத்ம லட்சணங்களானவை சொல்லப்படுகின்றன அடுத்தடுத்த ஸ்லோகங்களில். அடுத்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி சய்யாதி நவானி தேஹி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி
तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहे இந்த ஸ்லோகத்திற்கான அவதாரிக்கை முன்னுரை. ஸ்லோகத்துக்கான முன்னுரை. பிரகிருத்தம் து படிக்கலாம். பிரகிருத்தம் து வக்ஷ்யாமஹ தத்ர ஆத்மனஹ அவிநாசித்வம் பிரதிஜ்ஞாதம் தத் கிம் இவ இதி உச்யதே. பிரகிருத்தம் து, பிரகிருத்தம் துனா இப்பொழுது எடுத்துக்கொண்ட விஷயத்தை சொல்லுவோமாக. பிரகிருத்தம் து வக்ஷ்யாமஹ என்பதற்கு இப்பொழுது எடுத்துக்கொண்ட விஷயத்தை பற்றி பேசுவோம், கூறுவோம். ஏன்னா ஆத்மா தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அது அழிவில்லாதது என்பது, பிறப்பது இல்லை, அழிவில்லை என்பது விஷயம். அதனுடைய பகவானுடைய தாத்பரியம் என்ன என்பதற்காக ஆச்சாரியர் கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுத்தார். ஆகவே இப்போ அதை எடுத்துக்கொண்ட ஆத்ம தத்துவத்தை பற்றி மேற்கொண்டு பேசுவோமாக. தத்ர அதில் ஆத்மனக அவிநாசித்வம், ஆத்மாவுக்கு விநாசம் என்பது இல்லை, அழிவற்ற தன்மையானது இருக்கின்றது என்று பிரதிஜ்ஞாத்தம்னா பிரதிஜ்ஞை செய்யப்பட்ட அந்த கிம் தத்து கிம் இவ இதி உச்சியதே, அது எதை போல என்று சொல்லப்படுகின்றது. அதனால் ஆத்மா அவிநாசி, அழிவற்றது, பிறப்பற்றதுன்னு எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அது எப்படி, எதை போல என்பதற்கு உதாரணமானது இங்கு காட்டப்படுகின்றது. ஸ்லோகார்த்தம். நரக அன்வயம் பண்ணி படித்தோம்னாக்கா, நரகன மனிதன், யதா ஜீர்ணானி வாசாம்சி விகாய நவானி अपराणि वासांसि गृह्णाति तथा देहि जीर्णानि शरीराणि विहाय नवानि अन्यानि शरीराणि संयाति. நரகன மனிதன், யதான எப்படி, மனிதன் எப்படி, ஜீர்ணானி வாசாம்சி ஜீர்ணமான பழைய நைந்து போன துணிகளை, வாசாம்சின துணிகளை விகாய விட்டுவிட்டு, நவானி புதிய, அபராணி வேறு, வாசாம்சி துணிகளை, கிருண்ணாதி கிரகிக்கிறானோ எடுத்துக்கொள்கின்றானோ. பழைய நைந்து போன துணிகளை விட்டுவிட்டு புதிய துணிகளை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்கிறானோ. எப்படி எடுத்துக்கொள்கிறானோ, ததா அப்படியே, தேகி தேகத்தை உடையவன் ஆத்மா, ஜீர்ணானி ஷரீராணி விகாய ஜீர்ணமான ஷரீரங்களை விட்டுவிட்டு, பழைய நைந்து போன பழைய பயன்படாத ஷரீரங்களை விட்டுவிட்டு, நவானி அந்யாதி அந்யானி ஷரீராணி சம்யாதி புதிய வேறு ஷரீரங்களை, புதிய வேறு உடல்களை எடுத்துக்கொள்கிறான், அடைகிறான். ஸ்லோகம். நல்ல ஒரு உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் எப்படி தான் மாறுபடாமல் இருந்து, மனிதன் அப்படியே இருக்கிறான், அவன் அவ்வப்பொழுது தன் உடலை மறைக்கிறதுக்காக ஆடைகளை எடுத்துக்கொள்கிறான். அந்த ஆடைகள் சில காலத்தில் அது பழையதாகி விடுகிறது, நைந்து போய் கிழிந்து போய் பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடுகின்றது. அப்பொழுது அதை விட்டுவிட்டு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளுகின்றான். அப்போ அந்த ஆடைகள் மாறுகின்ற பொழுதும் அதை பயன்படுத்துபவன் மாறாமல் இருக்கிறான். அதனால் அவன் விரும்பி அதை செய்கிறான். அவனிடத்தில் ஆடைகள் வந்து போகின்றன. அதனால் ஆடைகள் வேற, அவன் வேற. ஆடைகள் மாறுகின்ற பொழுதும் அந்த மனிதன் மாறாமல் இருப்பது போல இந்த ஆத்மாவும் சரீரங்களை, பழைய சரீரங்களை, அது வயதாயிடுச்சு, முழங்கால் வலி, எல்லா வழியும் வந்து விட்டது, எல்லாம் தேஞ்சு போச்சு, நம்ம மூட்டுகள் எல்லாம் தேஞ்சு போச்சு, அதற்கு மேலே இந்த உடம்பை பயன்படுத்த முடியாது, உடம்பை வைத்துக்கொண்டு சுகத்தை அனுபவிக்க முடியாது, புதிதாக கர்மாவையும் பண்ண முடியாது என்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது ஆத்மாவானது இந்த சரீரங்களை, பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது.
அதனால் எப்படி மனிதன் தான் மாறாமல் இருந்து துணிகளை மாற்றிக்கொள்ளுகிறானோ, ஆடைகளை மாற்றிக்கொள்ளுகிறானோ, அதே போல் ஆத்மாவானது தான் மாறாமல் இருந்து உடல்களை மாற்றிக்கொள்ளுகின்றது. அதான் இங்கே விஷயம். அதனால் ஆத்மா சரீரத்தோடு பிறந்து அழிவது இல்லை. அதுதான் அதுக்கு தான் இந்த உதாரணம். அதனால் அவிநாசித்துவம் என்பதற்கு இந்த உதாரணம். ஒரு ஆடை கிழிந்து போனாக்கா அந்த மனிதன், அதை பயன்படுத்துகிற மனிதனும் அதோடு போயிட்டானான்னா, புது ஆடை போடுற பொழுது புது மனிதனாக வருகிறானான்னா இல்லை, அந்த மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். ஆடை பிறந்தது, வந்தது, இருந்தது, போனது. அதை பயன்படுத்துகிற மனிதன் அப்படியே இருக்கின்றான். அதே போல் உடல் பிறந்தது, வந்தது, இருக்கின்றது, பிறகு நைந்து போய்விடுகின்றது, இன்னொரு உடல் வருகின்றது. அதனால் ஆத்மா மாறுவது இல்லை. இல்லை, ஆத்மா மாறுவது இல்லை, ஆத்மா புதிய உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறதுங்கிற பொழுது கொஞ்சம் கவனமாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆத்மா அவிகாரினா, அதனால் அது இந்த வேலையும் பண்ணுறதில்லை. ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி, மனிதனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுறதுங்கிறது ஒரு வேலை. இதே மாதிரி ஆத்மா அந்த வேலையை பண்ணுதான்னா அப்புறம் கர்த்திருவம் வந்துடும், விகாரத்துவங்கிறது வந்துவிடும். அப்படி இல்லை. அதனால் ஆத்மா அது நிர்விகாரமாக அப்படியே இருக்குது. இந்த சரீரம்ங்கிற பொழுது இங்கே ஸ்தூல சரீரமானது சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அதுதான் ஜீவனாக இருக்கின்றது. அதனால் ஆத்மாவினுடைய முன்னிலையில் இந்த ஜீவத்துவமானது ஏற்படுகின்றது. ஸ்தூல சரீரத்தில் இப்படி சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்லேருந்து கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், இவைகள் பிராணன், இவைகளெல்லாம் அந்தகரணம், இவைகளெல்லாம் தோன்றி இவைகள் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரமாக இருக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவினுடைய சைத்தன்ய அம்சம் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது அந்த சூக்ஷ்ம சரீரமும் ஜடம் தான். பஞ்சபூத காரியம் அது ஜடம். ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவோட பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுது அது சேத்தனத்துவத்தை பெறுகின்றது. அப்படி அந்த சேதனத்துவத்தை பெற்ற சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அபிமானித்திருக்கின்ற அந்த ஜீவன், அவன் ஸ்தூல சரீரத்தை அடைகின்றான். அது ஸ்தூல சரீரத்தை அடைகின்றான். ஸ்தூல சரீரத்தின் வாயிலாக புண்ணிய பாபங்களை அனுபவிக்கின்றான். ஸ்தூல சரீரத்தை எடுக்கிறான், விடுகின்றான். இந்த சூக்ஷ்ம சரீரமும் அழியாமல் தொடர்ந்து செல்லுகின்றது. அதனால் இந்த ஆத்மா சரீரம்ங்கிறதுக்கு நடுவில் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்குங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். இங்கே ஸ்லோகத்தில் அப்படி நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆத்மாவே மாற்றிக்கொள்ளுகிறது என்று சொல்லப்படுது. ஏன்னா ஆத்மா ஒன்று தான், சைத்தன்ய அம்சம். உண்மை ஒரே சேத்தனத்துவம் உடையது ஆத்மாங்கிறதுனால ஆத்மாவே அதை செய்வதாக சொல்லப்படுகின்றது. வாஸ்தவமாக அதனுடைய முன்னிலையில் சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானியாக இருக்கக்கூடிய ஜீவன், அவன் உடல்களை அவனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற்போல், அதனால் யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அவனுடைய கர்மத்துக்கும் ஸ்ருதம்ங்கிறது உபாசனை, அதற்கும் ஏற்றாற்போல், அவன் செய்த கர்மத்திற்கும் உபாசனைக்கும் ஏற்றாற்போல அவன் சரீரங்களை எடுக்கின்றான் என்பதுதான். அதெல்லாம் நம்ம நடுவில் புரிந்து கொள்ளணும், சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா சரீரம்னா ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான் இருக்குன்னு வந்துடும், ஸ்தூல சரீரம் மட்டும்தான்னு. அப்படி இல்லை, நடுவில் சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது இருக்குது. அது அனாதி. அது தொடர்ந்து அதுவும் இந்த ஸ்தூல சரீரம் இறக்கின்ற பொழுது, அழிகின்ற பொழுது சூக்ஷ்ம சரீரம் அழிகிறது இல்லை. அதுதான் புண்ணிய பாப்ப பலனை அனுபவிக்கிறதுக்கு அடுத்தடுத்த லோக்கங்களுக்கு போகுது, அடுத்த சரீரத்தை அடைகின்றது. அது ஆத்மா முன்னிலையில் நடக்கிறதுனால ஆத்மாவே செய்வதாக அது கருதப்படுகின்றது. ஏன்னா ஆத்மா இல்லைன்னா இவை எதுவும் இல்லை என்பதனால. அதற்கான பாஷ்யம் ரொம்ப சுருக்கமான பாஷ்யம்தான். வாசாம்சி வஸ்திராணி ஜீர்ணானி துர்பலதாம் கதானி யதா லோகே விகாய பரித்யஜ்ய நவானி அபிநவானி கிருஹ்ணாதி உபாதத்தே நரஹ புருஷः அபராணி அந்யானி ததா
தத்வதேவ ஷரீராணி விகாய ஜீர்ணானி அன்யானி சய்யாதி சங்கச்சதி நவானி தேஹி ஆத்மா புருஷவத் அவிக்ரியக அவிக்ரியக ஏவ இத்யர்த்தः. வாசாம்சி, வாசாம்சினாக்க வஸ்திராணி அப்படின்னு அர்த்தம். வாசாம்சிங்கிறதுக்கு வஸ்திராணி ஆடைகள், உடைகள். ஜீர்ணாணி, ஜீர்ணாணினாக்கா துர்பலதாம் கதானி, துர்பலத்தை அடைந்தவை. அது அதனுடைய பலத்தை அது இழந்து விட்டது. அது எதற்காக உண்டு பண்ணப்பட்டதோ அதை செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாததாக அது போய்விட்டது என்பதுதான். குளிர் வெப்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, தாங்கிறதுக்காக ஆடையை நம்ம உண்டு பண்ணுகின்றோம். ஆனால் அது நைந்து போகின்ற பொழுது அதற்கான வேலையை அது செய்யாது. அதனால் அதனுடைய பலத்தை அது இழந்து விட்டது. அதாவது துர்பலதாம் கதானி. அப்புறம் யதா அப்படின்னா லோகே, உலக. யதாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லலை. யதானா எப்படிங்கிறது, அதுக்கு ஒன்றும் பாஷ்யம் சொல்லணுங்கிறது இல்லை. யதானா எப்படி. இங்கே உலகத்தில்ங்கிற லோகேங்கிற வார்த்தையை சேர்த்துக்கொள்கிறார். லோகே விகாய, விகாயனா பரித்தியஜ்ய, விட்டு விட்டு. நவானி, நவானினா அபிநவானி, புதியதாக, புத்தம் புதியதாக. கிருண்ணாதி, கிருண்ணாதினா உபாதத்தை, எடுத்துக்கொள்ளுகின்றானோ. யார்? நரக, நரக புருஷக, நரகனா புருஷக, புருஷகனா மனிதன். மனிதன் எப்படி உலகத்தில் மனிதன் நைந்து போன ஆடைகளை விட்டுவிட்டு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளுகின்றானோ. இது அபராணினா அஞ்ஞானி. ததா அப்படியே. தத்வத் ஏவ ஷரீராணி விகாய, அதை போலவே. ததா அப்படியே, அது போலவே. ததான தத்வத் ஏவ, அதை போலவே அப்படின்னு அர்த்தம். ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி சங்கச்சந்தி. ஜீரணமான சரீரங்களை விட்டுவிட்டு புதிய சரீரங்களை எடுத்துக்கொள்ளுகின்றான். புதிய சரீரங்கள்னு சொல்கிற பொழுது சரீரங்கள் பலமாக இருக்குது. உள்ள இருக்க ஆத்மா ஒன்று தான். ஆனால் அது பல சரீரங்களாக இருக்கிறதுனால, பல உடல்களோடு சேர்த்து பல ஆத்மாக்கள் கருதப்படுறதுனால சரீரத்தை வைத்துக்கொண்டு பன்மையில் சொல்லப்பட்டு இருக்கு. அதனால் சரீராணினா ஒரு சமயத்தில் ஒரு சரீரத்தை தான் எடுக்க முடியும். ஆத்மா ஒரு ஜீவன் ஒரு சரீரத்தை தான் எடுக்குது. ஆனால் இப்படி எண்ணற்ற ஜீவர்களாக இருக்கிறதுனால அது பல்வேறு சரீரங்கள்னு பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி. ஜீரணமான சரீரங்களை, உடல்களை விட்டுவிட்டு புதிய உடல்களை எடுக்கின்றது. நவானி தேஹி, தேஹினா ஆத்மா. தேஹிங்கிறதுக்கு ஆத்மா. எது மாதிரி, எதுக்காக இந்த உதாரணம் சொல்லப்பட்டதுன்னா, புருஷவத்து அவிக்ரியக ஏவ இத்தியர்த்தக, மனிதனைப் போல மாறுபாடு இல்லாததாக இருந்து. ட்ரெஸ்ஸை மாற்றுற பொழுது மனிதன் மாறுவது இல்லை. மனிதன் அதே மனிதன் தான், அதே மனிதன் தான், ஆடை தான் மாற்றி இருக்கிறான். அது மாதிரி. அதனால் தான் அவிக்கிரியமாக இருந்து, தான் மாறுபடாதவனாக இருந்து உடைகளை மாற்றிக்கொள்ளுகிறான். அது மாதிரி ஆத்மா தான் மாறுபடாததாகவே இருந்து உடல்களை மாற்றிக்கொள்ளுகின்றது. அது அதனுடைய பொருள். ஏவ இதி அர்த்தக, இதுதான் அதனுடைய தாத்பரியம். இங்க சுந்தராஜ சர்மா. ஆத்மா நிர்விகாரியாய் இருக்கும் விதம் 47வது பக்கத்தில், சுந்தராஜ சர்மா புக்கில் 47வது பக்கம். இனி எடுத்துக்கொண்ட விஷயத்தை பேசுவோம். ஆத்மாவுக்கு அழிவு இல்லை என்று அங்கேனா முன்னாடி பிரதிஜை செய்யப்பட்டது. அது எது போல என்பது விரை கூறப்படுகின்றது. எப்படி ஒரு மனிதன் பழைய ஆடைகளை கழித்து வேறு புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றானோ, அப்படியே தேகியானது பழைய உடல்களை கழித்து, கிழித்தென்றுக்கு கழித்து,
பழைய உடல்களை கழித்து வேறு புதிய உடல்களை அடைகின்றது. உலகத்திலே எப்படி மனிதன் இற்றுப்போன வஸ்திரங்களை கழித்து வேறு புதிய வஸ்திரங்களை கைக்கொள்ளுகிறானோ அதுபோலவே தேகியான ஆத்மா மூப்பு முதலியவற்றால் நொய்ந்து போன உடல்களை கழித்துவிட்டு அந்த மனிதன் போல விகாரமே இல்லாமல், அதாவது மாறுபாடு இல்லாமலே புதிய சரீரங்களை பெறுகின்றது என்பது பொருள். அவிகாரிங்கிறதுக்கு இந்த உதாரணம். அடுத்த பாடல். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபः ந சோஷயதி மாருதः. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபः ந சோஷயதி மாருதः. இதற்கான அவதாரிக்கை. கஸ்மாத் அவிக்ரியः ஏவ இதி. ஆக ஏன் ஆத்மாவுக்கு விகாரமே இல்லை என்பது. விகாரம் இல்லாமல் இருந்து உடல்களை மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லப்பட்டது. ஏன் விகாரம் இல்லை, அதற்கு காரணம் சொல்லணும்ல, அது சொல்லப்படுகின்றது. ஸ்லோகார்த்தம். சஸ்திராணி ஏனம் ந சிந்தந்தி. சஸ்திரங்கள், சஸ்திரங்கிறது ஆயுதங்கள். ஏனம்னா இவனைனா இந்த ஆத்மாவை. ந சிந்தந்தி வெட்டுகிறது இல்லை, கத்தியினால் அதை வெட்ட முடியாது, ஆயுதங்களால் அதை வெட்ட முடியாது. பாவக்கக நெருப்பானது. ஏனம் ந தகதி இவனை சுடுகிறது, எரிப்பது இல்லை. நெருப்புனால நெருப்பு அவனை எரிக்க முடியாது, எரிப்பது இல்லை. ஆப்பக ஜலம் தண்ணீரானது. ஏனம் ந கிளேதயந்தி இந்த ஆத்மாவை கிளேதயன்னா அழுக வைப்பது இல்லை, கெட்டுப்போக வைப்பது இல்லை. தண்ணீரும் அதை அழிக்க முடியாது. மாருத்தக அதே போல் காற்றானது. ஏனம் ந சோஷயதி வற்றச் செய்வது இல்லை, காற்று இதை வற்றச் செய்வது இல்லை. அதனால் இதான் ஒரு சரீரத்துக்கு அழிவு என்பது, ஒரு பொருளுக்கு அழிவுங்கிறது எப்படி வருது, இப்படித்தான் பஞ்சபூதங்களால் அழிவானது ஏற்படுகிறது. ஒன்று நெருப்பு எரித்து காலி பண்ணணும், இல்லை தண்ணீர்னால் அது அழிந்து போகணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா காற்று அதை வற்றச் செய்து இல்லாமல் செய்யும். அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை அழித்து அதை இல்லாமல் செய்யும். இப்படியெல்லாம் ஆத்மாவுக்கு அழிவானது வராது. இந்த பூதங்களால் ஆத்மாவை அழிக்க முடியாது. எதனால், அதற்கு விளக்கமாச்சாரியர் கொடுக்குறார். பாஷ்யம். ஏனம் பிரகிருத்தம் தேகினம் ந சிந்தந்தி சஸ்திராணி நிரவயவத்வாத் ந அவயவ விபாகம் குர்வந்தி சஸ்திராணி அஸ்யாதீனி ததா நைனம் தகதி பாவகः அக்னிः अपि न भस्मीकरोति तथा न चैनं क्लेदयन्ति आपः अपांहि सावयवस्य वस्तुनः आद्रीभाव करणेन अवयव विश्लेष आपादने सामर्थ्यं
தத் ந நிரவயவ ஆத்மனி சம்பவதி ததா ஸ்நேகவத் திரவ்யம் ஸ்நேக சோஷனேன நாசயதி வாயுः ஏனம் ஸ்வாத்மானம் ந சோஷயதி மாருதः அபி. ஏனம் ஏனம்னா பிரகிருத்தம் தேகினம். இந்த நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேகியை, இந்த தேகினா தேகத்தை உடையவன், தேகி ஆத்மா, தேகி தேகினம் தேகியை ஆத்மாவை சிந்தந்தி சஸ்திராணி, ஆயுதங்களால் வெட்ட முடியாது, பிளக்க முடியாது. ஏன்னா நிரவயவத்வாத், அது அவயவம் இல்லாததாக இருப்பதினால். அதனால் ந அவயவ விபாகம் குர்வந்தி, ஷாவு அழிவு என்பதே, வெட்டுதல் என்பதே அவயவம் உறுப்புகள் இருக்கக்கூடிய பொருளைத்தான் வெட்டி பிரிக்க முடியும். கை கால் தலை என்று உறுப்புகள் இருக்கிறத அதை வெட்டுவதன் மூலமாக அந்த உறுப்புகளை பிரிக்கிறதுனால அந்த பொருளே அழிந்து போகும். அதனால் ஒரு பொருள் பல அவயவங்கள் பல அங்கங்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த அங்கங்களை பிரிக்கிறதுனால அந்த பொருளையே இல்லாமல் செய்ய முடியும். ஆயுதங்களால் அங்கங்களை பிரித்தல் என்பதைத்தான் செய்ய முடியும். இது ஆத்மா அவயவம் இல்லாதது, அங்கமே இல்லாது. அங்கமே இல்லாததை எப்படி வெட்ட முடியும்? அதான் ஹேத்து. ஏன் வெட்ட முடியாதுன்னா, இது அவயவம் இல்லை, அதனால் வெட்ட முடியாது. உறுப்புகள் இல்லை, ஆகவே வெட்ட முடியாது. அதனால் காற்றை வெட்டுதல் இல்லை ஆகாசத்தை வெட்டுதல் அப்படின்னு கத்தியினால் வெட்ட முடியுமானா? கத்தியினால் கேட்க வெட்டலாம், ஆகாசத்தை வெட்ட முடியாது. ஏன்னா அதற்கு அவயவம் கிடையாது. அவயவம் இருக்கிறதான் ஆயுதங்களால் வெட்ட முடியும். அதனால் இது ஹேத்து. ந அவயவ விபாகம் குர்வந்தி சஸ்திராணி. எந்த மாதிரி சஸ்திரம்? அசி ஆதீனி. அஸ்யாதீனிங்கிறது அசி ஆதீனி. அசினா கத்தி, கத்தி முதலான ஆயுதங்களால் வெட்ட முடியாது. அதுக்கப்புறம் ததா ந ஏனம் தகதி. பாவகங்கிறது அக்னி, அக்னிக்கு பேர். பாவனம் கரோதி, பாவனம் பண்ணுறது. பாவனம்னா தூய்மைப்படுத்துதல். எது எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துமோ அதுக்கு நெருப்பு, அக்னி. அக்னியில் போட்டால் எதாக இருந்தாலும் தூய்மையானதாக ஆகிவிடும். அதனால் பாவகன் நெருப்பு. இந்த நெருப்பானது அதை எரிக்க முடியாது. அப்படின்னா பஸ்மீ கரோதி, அதை பஸ்மமாக ஆக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்? அதே காரணம்தான், அவயவம் இல்லைங்கிற காரணம்தான். அவயவம் இருக்கிறத தான் எரித்து சாம்பலாக்க முடியும், அவயவம் இல்லாததை அது எரிக்க முடியாது. அதே மாதிரியே ஆப்பக தண்ணீர், ந ஏனம் கிளேதயந்தி. ஆப்பக ஏனம் ந கிளேதயந்தி. தண்ணீரும் அதை அவயம் அபாம்ஹி சாவயவஸ்ய வஸ்துனக ஆர்திரீபாவ கரணேன அவயவ விஸ்லேஷண ஆபாதனே சாமர்த்தியம். இந்த தண்ணீர் என்ன பண்ணும்? அவயவம் இருக்கிற பொருள் மேலே இருந்து அதை ஜீரணம் பண்ணி, அதனால் ஆர்திரீபாவ கரணேன அதை ஈரப்படுத்துவதன் மூலமாக, அதை ஈரப்படுத்தி அதனுடைய அவயவங்களை பலவீனமாக ஆக்கி காலப்போக்கில் அது இல்லாமலே செய்து விடுகின்றது. தண்ணீர் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு பெரிய உடலாக இருந்தாலும் அது அதில் உழுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊறி இல்லாமல் போய்விடுகின்றது. ஆர்திரீபாவ கரணேன அவயவங்களை பிரித்து, அதை ஈரப்படுத்துவதன் மூலம் அவயவங்களை பிரித்து அதன் மூலம் இல்லாமல் செய்யும். ஆனால் ஆத்மா நிரவயவே ஆத்மனி ந சம்பவதி. அதனால் ஆத்மாவை ஈரப்படுத்த முடியாது. ஈரப்படுத்தினா தானே அது ஊற வச்சு இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஆத்மா அவயவம் இல்லாததுங்கிறதுனால அதை ஈரப்படுத்துதல் என்பதே சாத்தியம் இல்லை. அதனால் நீரினாலையும் இதை அழுக வைக்க முடியாது. ததா அப்படியே காற்று என்ன பண்ணுது? ஸ்நேகவத்து திரவியம் ஸ்நேக சோஷனேன நாசயதி. இந்த நீர்த்தன்மை இருக்கக்கூடிய பொருள்களை, திரவியத்தன்மை, அதாவது ஸ்நேகம்னா ஒட்டுதல், நீர்த்தன்மை, திரவியத்தன்மை இருக்கக்கூடிய பொருள்களை காற்று படுற பொழுது அதில் இருக்க அந்த ஈரத்தன்மையை அது உலர்த்துகின்றது.
அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் முற்றிலும் உலர்ந்து போய்விட்டால் அதற்கு மேலே அந்த பொருளானது இல்லாமல் போய்விடும். அதனால் வாயு அப்படி உலர்த்துவதன் மூலமாக வாயுவானது ஒரு பொருளை நாசம் செய்கின்றது. அப்படி இந்த ஆத்மாவுக்கு ஒரு அவயவம் இல்லைங்கிறதுனால அதை உலர்த்தவும் முடியாது. அதனால் ஆத்மாவை சுவாத்மானம் அப்படி ந சோஷயதி, மாறுத காற்றும் கூட ஆத்மாவை உலர்த்த முடியாது. அதனால் என்ன, யதக ஏவம் தஸ்மாத். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. யதக ஏவம் தஸ்மாத், இப்படி இருப்பதினால். அதனால் ஆத்மா அவயவங்கள் அற்றது என்பதனால் இந்த பஞ்சபூதங்களால் ஆத்மாவை அழிக்க முடியாது. அதனால் ஆத்மாவிற்கு அழிவென்பது இல்லை. அப்போ ஆத்மா எப்படி இருக்கு? அதையே இன்னொரு கோணத்தில் இன்னொரு வார்த்தைகளில் சொல்கிறார். ஆகவே ஆத்மா வெட்டப்படத்தக்கதல்ல, எரிக்கப்படத்தக்கதல்ல, உலர்த்தப்படத்தக்கதல்ல, நினைக்கப்படத்தக்கது அல்ல. ஸ்லோகம் 24. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோசோஷ்ய ஏவச நித்யः சர்வகதஸ்தானுः அச்சலோயம் சனாதனः அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோசோஷ்ய ஏவச நித்யः சர்வகதஸ்தானுः அச்சலோயம் சனாதனः. ஸ்லோகார்த்தம் பதார்த்தம். அயம் அச்சேத்யக, அயம்னா இவன்னா இந்த ஆத்மா, இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவானது இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால், அவயவம் இல்லாததாக இருக்கிற காரணத்தினால, பஞ்சபூதங்கள் எல்லாம் அவயவம் இருக்கிறதான் சிதைக்க முடியும் என்ற காரணத்தினால் இந்த ஆத்மாவானது அச்சேத்யக, வெட்டப்படத்தக்கது அல்ல, வாழ் முதலானவைகளால் வெட்டக்கூடியது அல்ல, வெட்டுதல் விகாரத்திற்கு உட்படக்கூடியது அல்ல. அப்புறம் அயம் அதாஹ்யக, எரிக்கப்படத்தக்கது அல்ல, இதை எரிக்கவும் முடியாது. அதனால் எரித்தல்ங்கிற காரியத்துக்கு விஷயமாகக்கூடியதும் அல்ல. அதே மாதிரி அக்லேத்யக, கிளேத்தனம்னா நினைக்கிறது, நினைக்கப்படத்தக்கதும் அல்ல. ஈரப்படுத்துதல்ங்கிறதும் சாத்தியமில்லை. அசோஷிய ஏவச்ச, காற்றினால் உலர்த்தப்படத்தக்கவனும் அல்ல, அப்படி உலர்த்துதல்ங்கிற கிரியைக்கு விஷயமாகக்கூடியதும் அல்ல. ஆகவே நித்தியக, நித்தியமானவன். அதனால் அழிவு வந்தால் தானே காலத்து இல்லாமல் போகிறது. அழிக்கிறதுக்கே இன்னொரு வஸ்து இல்லைங்கிற பொழுது அது சாஸ்வதமாக இருக்கின்றது, அழிக்க முடியாததுங்கிறதுனால அது நித்தியமானது. சர்வகதக, அதுக்கப்புறம் நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன், நித்தியமானவனாக இருக்கிறார். நித்தியம்ங்கிறது காலத்தை குறிக்குது. காலத்தினால மட்டுமில்ல, இடத்தினாலும் அது சர்வகதமாக இருக்கின்றது, எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அவயவம் வந்துடும், அது சர்வகதமாக இருக்கின்றது. ஸ்தானுகு, ஸ்திரமானதாக மாறுபடாததாக இருக்கின்றது. அச்சலக, சலிக்காதவன், இங்கேருந்து அங்கே நகர்ந்து போகிறது அப்படிங்கிறதும் இல்லை. நடந்து போகிறதுக்கு இன்னொரு இடம் இருந்தால் தானே போகும். எங்கும் நிறைந்தவன் சொன்னதுக்கப்புறம் அது எப்படி நகர்ந்து போதல் அப்படிங்கிறது வரும். அப்படி சலனம் இல்லாததாக, சலித்தல் இல்லாததாக அது இருக்கின்றது. அச்சலக அயம் சனாதனக, இது எல்லா காலத்திலும் இருப்பதாக, அனாதியானதாக இருக்கின்றது. அதனால் அழிவு இல்லை அப்படின்னா இப்போ ஒரு காலத்தில் பிறந்ததான, பிறப்பு இருக்குது ஆனால் அழிவு இல்லைன்னு சொல்லலாமாண்ணா? இது பிறப்பும் அற்றது, பிறப்பற்றது, மரணமற்றது, எங்கும் நிறைந்தது, எல்லா காலத்திலும். அதனால் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் மாறுபடாமல் இருப்பது, இடம்பெயர்தல் இல்லாமல் இருப்பது இந்த ஆத்மா. பாஷ்யம்.
यस्मात् अन्योन्य नासहेतूनि भूतानि येनम् आत्मानं नाशयितुं न उत्सहन्ते तस्मात् नित्यः यस्मात् அந்யோன்ய நாசஹேத்தூனி பூதானி. அந்யோன்ய நாசம்னா ஒன்றுக்கொன்று நாசம் செய்யக்கூடிய தன்மையுடைய இந்த பூதங்கள். இந்த பூதங்கள் ஒன்றுக்கொன்று அழிக்கக்கூடியதாக இருக்குது. காற்று நெருப்பு அணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நெருப்பு தண்ணீரை அணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தண்ணீர் நிலத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஒன்றுக்கொன்று அழிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஆச்சாரியர் அப்படி சொல்கிறார், அந்யோன்ய நாசஹேத்தூனி பூத்தானி. இப்படி தனக்குள் ஒன்றுக்கொன்று விரோதமுடையவைகளாக இருக்கின்ற இந்த பூத்தங்கள் ஆத்மானம் நாசயித்தும் ந உத்சகந்தே, ஆத்மாவை அவைகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இது நித்தியம். தஸ்மாத் நித்தியக, அதனால் இது நித்தியமானது. காரியங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று முரண்படலாம், ஆனால் காரணமானது மாறுபடாமல் அப்படியே இருக்கும். ஒரு இரும்பில் இருந்து இன்னொரு இரும்பை தயார் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறான், இன்னொரு இரும்பை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் இரும்பை வைத்துக்கொண்டு ஒரு ஆயுதம், ஒரு பெரிய சம்மட்டி தயார் பண்ணி அப்புறம் இன்னொரு கெட்டியான இரும்பை உருக்கி அப்புறம் அதை அடித்து அதை வளைச்சி பலவிதமான ஆயுதங்கள் பண்ணுறதுக்கு அவன் செய்கின்றான். ஆனால் விகாரம் இருக்கிறது, காரியமாக இருக்கிறது, இன்னொன்று காரியத்துக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அக்காரியமாக இருக்கிறது, அதை ஒன்றும் செய்ய, காரியமானது காரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இது நித்தியமானது. ஆகவே நித்தியத்வாத் சர்வகதः சர்வகதத்வாத் ஸ்தானுகு ஸ்தானுகு இவ ஸ்திரக இதி ஏதத் ஸ்திரத்வாத் அச்சலः அயமாத்மா அத்தः சனாதனः சிரந்தனः ந காரணாத் குதश्चित् நிஷ்பன்னः அபிநவ இத்யர்த்தः. நித்தியத்வாத் சர்வகதः, அது நித்தியமாக இருக்கிறதுனால சர்வகதமாக இருக்கின்றது. எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கின்றது. அதனால் காலமும் இடமும் பிரிக்க முடியாது. ஒரு காலத்தில் இருக்குனாக்கா அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். காலம் கடந்ததுன்னா அது இடம் கடந்ததுங்கிற அர்த்தமும் வருது. அதனால் காலமும் இடமும் பிரிக்க முடியாது. காலத்தினால் நித்தியம்னா அது இடத்தினாலும் நித்தியம். அதனால் நித்தியத்வா சர்வகதः, எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எங்கும் இருக்கத்தக்கது. அப்புறம் அப்படி சர்வகதமாக ஒன்றுக்கொன்று காரணம் சொல்கிறார். சர்வகதத்வாத், அது சர்வகதமாக இருக்கிறதுனால, நித்தியமாக இருக்கிறதுனால சர்வகதம், சர்வகதமாக இருக்கிறதுனால ஸ்தானுகு, அது நிலையானது, நிலைத்த தன்மை. ஸ்தானுங்கிறது நிலைத்த தன்மை. எது மாதிரி? அதுக்கு உதாரணம் ஸ்தானுகு இவ ஸ்திரக இதி ஏதத்து. ஸ்தானுகுனா தூண். ஒரு தூண் எப்படி இருந்த இடத்துல அப்படியே இருக்கோ அதே மாதிரி இருக்கத்தக்கது, நிலைத்த தன்மை உடையது. எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நிலைத்த தன்மை, உறுதியான தன்மை உடையது. ஸ்திரத்வாத் அச்சலோயம் ஆத்மா, அது ஸ்திரமாக இருக்கிறதுனாலேயே அச்சலமாக இருக்கின்றது. அச்சலம்னா ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்தல்ங்கிறது இல்லாமல் இருக்கின்றது. இடம்பெயர்தல் இல்லாமல் இருந்தால் தானே அது நிலையாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் மாறிக்கிட்டே போனால் அவர் எப்படி நிலையானவர்னு சொல்ல முடியும்? நிலையானதாக இருக்கிறதுனாலேயே இடம்பெயர்தல் இல்லாதது. அத்தஹ சனாதனஹ, ஆகவே அது சனாதனம். சனாதனம்னா சிரந்தனம், நீண்ட நெடுங்காலம் இருக்கக்கூடியது. என்ன விளக்கம்? ந காரணாத் குதश्चित् நிஷ்பன்னஹ அபிநவ இத்யர்த்தஹ, எந்த காரணத்தினாலும் அது நிஷ்பன்னம் அடைவது இல்லை.
அதாவது நிஷ்பன்னம்னா ஒரு காரணத்திலிருந்து உண்டானது இல்லை. அதனால் இதிலிருந்து பல எல்லாம் வந்திருக்கு, ஆனால் இது இன்னொன்றிலிருந்து உண்டானது இல்லை. அதான் ந காரணாத் குதஷ்சித்தினா, எதிலிருந்தோ எந்த காரணத்திலும் எந்த ஒன்றிலிருந்தும் இது தோன்றியது அல்ல. இதற்கு இன்னொரு காரணம் இல்லைன்னு அர்த்தம். எந்த காரணத்திலுமிருந்தும் இது தோன்றிய காரியமாக இல்லை. அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது, அது காரணம் மாத்திரமாக இருக்குது, காரியம் இல்லை. காரியம்னு சொன்னாக்கா ஒரு காலத்தில் பிறந்ததுன்னு ஆயிரும், எது ஒரு காலத்தில் பிறக்குதோ அது இன்னொரு காலத்தில் அழியணும். அப்புறம் இதற்கு காரணம்னு ஒன்று சொன்னால் அந்த காரணம் எதுங்கிற கேள்வி வருது, அந்த காரணம் எங்கேருந்து வந்ததுங்கிறது வரும். அதனால் எது முதல்ல இருக்கோ அது எப்பொழுதும் இருப்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதான் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு பார்க்கிறோம். உலகத்திற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அது ஆதி, அது முதல். அதற்கு முதல் என்பது இல்லை. அதற்கு முதல் இல்லைன்னா அது எப்படி இருக்க முடியும்? அது எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால அதுக்கு சனாதனம்னு பேர். சனாதனம்னா சதாத்தனம், சனாதனம். சதாங்கிறதா சனான் இருக்கு, எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அத்தியத்தன, ஹியஸ்தன அப்படிங்கிற சம்ஸ்கிருதம். தன சத அத்தியத்தன இன்றுன்னு அர்த்தம். ஹியஸ்தன நாளை, நேற்று அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சதாத்தன எப்பொழுதும் இருப்பது. இன்றைய நேற்றையன்னு சொல்கிறோமே, அதே மாதிரி என்றும் இருப்பது அப்படிங்கிற அர்த்தம். சனாதன எப்பொழுதும் இருப்பதாக இருப்பது. ஆகையால் பழமையானது. சனாதன பழமையானது. இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, ந ஏதேஷாம் ஸ்லோகானாம் பௌனருக்தியம் சோதனீயம் யத் ஏகேன ஸ்லோகேன ஆத்மனः நித்யத்வம் அவிக்ரியத்வம் சோக்தம் ந ஜாயதே மிரியதே வா இத்யாதினா தத்ர யத் ஏவ ஆத்மவிஷயம் கிஞ்சித் உச்யதே தத் ஏதஸ்மாத் ஸ்லோகார்த்தாத் ந அதிரிச்யதே கிஞ்சித் சப்ததः புனருக்தம் கிஞ்சித் அர்த்ததः இதி. இது ஒரு பூர்வபக்ஷம். இப்படி இதெல்லாம் பார்த்தாக்க ஏதேஷாம் ஸ்லோகானாம் பௌனருக்தியம் ந சோதனீயம். இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருக்கேன்னா புனருக்தின்னு பேர். சொன்னதையே திரும்ப சொன்னுதல் அது ஒரு தோஷம். ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது அடுத்தடுத்த விஷயங்களை பேசி கொண்டு போகணும். சொன்னதையே திரும்ப திரும்ப தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப ஒரு பேச்சாளர் 1 மணி நேரம் எங்கே ஆரம்பித்தாரோ அதையே திரும்ப திரும்ப பேசி கொண்டு இருந்தால் அது புனருக்தி தோஷம்னு பேர். புதுசாக ஏதாவது சொல்லியா அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி இந்த 3-4 ஸ்லோகங்களை பார்த்தாக்கா அதே தான் அவிகாரித்துவங்கிறது தான் திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கு. அதனால் இது புனருக்தி தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கு சொல்கிறார், இல்லை என்ற புனருக்தியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் பௌனருக்தியம் ந சோதனீயம். யத் ஏகேன ஏவ ஸ்லோகேன ஆத்மனக. ஏன்னா ஏகேன ஸ்லோகேன ஆத்மனக எப்படி அப்படிங்கிறதுக்கு விளக்கம். ஏன் இது புனருக்தி அப்படின்னு சொல்கிறீங்கிறதுக்கு பூர்வபக்ஷம். நீங்கள் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 20வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிற பொழுது ஒரு ஸ்லோகத்தினால ஆத்மனக நித்தியத்துவம் அவிக்கிரியத்துவம் ச உக்தம் ந ஜாயத்தே மிரியத்தே வா இத்தியாதினா. ஜாயத்தே மிரியத்தே வா என்பது முதலானதுனால இது நித்தியமானது அவிக்கிரியமானது என்பதெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. தத்ர யத் ஏவ ஆத்ம விஷயம் கிஞ்சித்து உச்சியதே. எந்த ஆத்ம விஷயமானது கொஞ்சம் சொல்லப்பட்டதோ தத்து ஏதஸ்மாத் ஸ்லோகார்த்தாத் ந அதிரிச்சியதே. அதே தான் இந்த ஸ்லோகங்களால்
நிர்விகாரத்தன்மை, கத்தியினால் வெட்ட முடியாது, நீரால் நினைக்க முடியாது, இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காது. எது ஜாயத்தே பிரியத்தே, பிறப்பு இல்லை இறப்பு இல்லைன்னு எந்த ஒரு கருத்தானது முதல்ல சொல்லப்பட்டதோ 20வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதோ அதுக்கப்புறம் வந்த ஸ்லோகம் எல்லாம் அதே கருத்தை தான் சொல்லி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஸ்லோகத்திலேயே, அந்த 20வது ஸ்லோகத்திலேயே ஆத்மாவின் நித்தியத்தன்மையும் நிர்விகாரத்தன்மையும் கூறப்பட்டது. ஏதஸ்மா ஸ்லோகார்த்தாத் ந அதிரிச்சியது. அதற்கு மேலே இங்கே கூடுதலாக ஒன்றும் இல்லை. கிஞ்சித்து சப்தத்தக புனருக்தம் கிஞ்சித்து அர்த்தத்தக. வேறு வார்த்தைகளை தான் மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வேறு வார்த்தை தான் மாறி மாறி வருதே ஒழிய கொஞ்சமாக கூடுதலால் அது அழியாது, கத்தியினால் வெட்ட முடியாது, நீரால் நெரிக்க முடியாதுன்னு கொஞ்சம் வார்த்தைகளும் கொஞ்சம் அர்த்தம்தான் கூடுதலாக வந்திருக்கே ஒழிய வேறு புதுசிய கருத்து அந்த எதுவும் இல்லையே கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார். துர்போதத்வாத் ஆத்மவஸ்துனஹ புனக புனக பிரசங்கம் ஆபத்ய சப்தாந்தரேண தத்யேவ வஸ்து நிரூபயதி பகவான் வாசுதேவः கதம் நோ நாம சம்சாரிணாம் அவ்யக்தம் தத்துவம் புத்திகோச்சரதாம் ஆபன்னம் சத் சம்சார நிவர்த்தியே ஸ்யாதிதி. துர்போதத்வாத். அதனால் இதை பார்க்கறதுக்கு அப்படி தெரிந்தாலும் இந்த ஆத்மாவானது புரிந்து கொள்வதற்கு கடினமானது என்பதனால், அதனால் துர்போதத்வாத்னா அறிந்து கொள்வதற்கு துர்போதம், எவ்வளோ எளிதாக அறிந்து கொள்ள முடியாதது என்பதனால். புனக புனக பிரசங்கம் ஆபத்திய, மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை எடுத்து சந்தர்ப்பத்தை வருவித்து கொண்டுனா அந்த விஷயத்தை ஆத்மாவை பற்றி பல புதிய கோணங்களில் அதே விஷயமாக இருந்தாலும் வேறு வேறு கோணங்களில் அதை வர்ணிக்கின்றார். ஏன்னா அது புரிந்து கொள்வதற்கு கடினமானது என்பதால் புதிய புதிய உதாரணங்களை சொல்லி அந்த தான் சொன்ன கருத்தை தெளிவுபடுத்துகின்றார், வலியுறுத்துகின்றார், விளக்குகின்றார். ஆனால் விளக்கம்ங்கிறதே ஏற்கனவே ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டா அது சொன்னதை விவரித்து சொல்கிறது தான் விளக்கம். விளக்கம்ங்கிறதே விளக்கத்தில் புதுசாக சம்மந்தம் இல்லாமல் முதல்ல ஆரம்பித்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் விளக்கம் சொல்லக்கூடாது. விளக்கம் அப்படின்னாலே தான் சுருக்கமாக சொன்னதை விவரித்து சொல்கிறது தான் விளக்கம். அதனால் தான் சுருக்கமாக சொன்னது சாதாரணமான விஷயமாக இருந்தால் அதே கேட்டவர்களுக்கு போதுமானதுன்னா அதற்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிற பொழுது, புரிந்து கொள்வதற்கு அரிதான ஒரு விஷயமாக இருக்கிற பொழுது அதை சொன்னவர்களே விவரித்து சொல்லணும். அதனால் பகவான் புதிய புதிய பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சொல்லுகின்றார். வேறு வேறு கோணங்களில் அதை சொல்லுகின்றார். அதனால் சப்தாந்தரேன தத்து ஏவ வஸ்து நிரூபயதி, வேறு சப்தங்களால் அதே வஸ்துவை நிரூபணம் செய்கின்றார் பகவான் வாசுதேவன். எதற்காக அதை பண்ணணும் அப்படின்னா கருணையினால். இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அவ்யக்த தத்துவம், அவ்யக்தங்கிற பிரம்ம தத்துவம், ஏன்னா அது அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அவ்யக்தமான வெளிப்படாமல் இருக்கின்ற பிரம்ம தத்துவம், அறியப்படும் விஷயமாக இல்லாத, வாச்சாம கோச்சரம் பார்க்கிறவே வாக்குக்கும் இந்திரியங்களுக்கும் புலப்படாமல் இருக்கிறதா அவ்யக்தமாக அது இருக்குது. அப்படி அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை புத்தி கோச்சரத்தாம் ஆப்பன்னம், புத்திக்கு விளங்கும்படி செய்வதற்காக, புத்தி கோச்சரமாக புத்திக்கு விளங்காததை புத்திக்கு விளங்காது என்றே புத்திக்கு விளங்கச் செய்வதற்காக. அப்படி புத்திக்கு விளங்காத விஷயத்தை புத்திக்கு விளங்காத விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது என்று புத்திக்கு விளங்கச் செய்வதற்காக புத்தி கோச்சரத்தாம் ஆப்பன்னம் சத்து. இதற்காக சம்சார நிவர்த்தியன. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதை தெரிந்து கொள்ளாமல் ஒருவன் சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியாது, வேறு வழியே இல்லை. அதனால் இது கஷ்டமாக இருக்குது, அதனால் இன்ஜினியரிங் சேர்றான், அது கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு நான் வேறு பாலிடெக்னிக் போகிறேன்னா இல்லை வேறு ஏதாவது காலேஜ் வேறு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன். ஒரு வருஷம் படிச்சுட்டு பசங்க பண்ணுறாங்கல்ல,
அதனால் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுலையோ இல்லை பேரண்ட்ஸோட கட்டாயத்தினாலேயோ காலேஜில் போய் சேர்ந்துட்டு ஒரு செமஸ்டர் பண்ணால் நிறைய அரியர் வந்ததுன்னா இது வேணால் நமக்கு இந்த சப்ஜெக்ட் சரியாக வராது, அதனால் நான் வேறு காலேஜில் சேர்ந்து வேறு பாடத்தை படிக்கிறேன்னா. அதே மாதிரி மோட்சத்துக்கு இந்த ஞான மார்க்கம் ரொம்ப கடமுடான் இருக்குது, அதனால் கஷ்டமாக இருக்குது, அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு எதுக்காக போகிறேன்னா வேறு வாய்ப்பு இல்லை. வேறு விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அது ஞானத்தையோ மோட்சத்தையோ தராது. அதனால் சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடைய விரும்புகிறவனுக்கு இதை தவிர வேறு மார்க்கம் இல்லைங்கிறதுனால பகவான் ரொம்ப கருணையோட அவர்களுடைய புத்திக்கு விளங்குகிற மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை வெவ்வேறு சந்தர்ப்பங்களை வருவித்து கொண்டு சொல்லுகின்றார். அதனால் அது மீண்டும் மீண்டும் சொல்கிறதுங்கிறது விஷயத்தினுடைய சூக்ஷ்மத்தன்மையினால். அதனால் எவ்விதத்திலாவது சம்சாரிகளுக்கு அவ்யக்த தத்துவமானது புத்திக்கு விஷயமாகி சம்சார நிமிர்த்தி ஆக வேண்டுமே என்ற காரணத்தினால் மறுபடியும் விளக்குகிறார். அதனால் பகவான் கருணையோனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். சுந்தராஜ சர்மாவுடைய மொழியாக்கத்தை பார்க்கலாம். போன பாட்டுக்கே படிக்கலை, அது ஒன்றும் விசேஷம் இல்லை, இருந்தாலும் படிச்சிடலாம். 23வது பாட்டோட பாஷ்ய தமிழாக்கம். பிரகிருத்தத்தில் பேசி வரும் இந்த தேகியை ஆயுதங்கள் வெட்டார். ஆத்மாவுக்கு அவயவங்கள் இல்லை ஆதலின் வாழ் முதலிய ஆயுதங்கள் உறுப்பாக பிரித்திருதலை செய்ய மாட்டார். அப்படியே இதனை நீரும் நினைக்கா, நீருக்கோ அவயவங்களால் ஆகிய பொருளை நனையும்படி செய்து அவ்வவயவங்களை பிரித்திட சக்தி உண்டு. அது அவயவங்களால் ஆகியது அல்லாத ஆத்மாவினிடத்து நிகழாது. அவ்வண்ணமே காற்றானது ஈரமுள்ள பொருளை ஈரத்தை உலர்த்தி அழிக்கின்றது. இந்த ஆத்மாவையோ அக்காற்றும் உலர்த்தாது. இவ்வாறு இருத்தலின் இதனை வெட்ட முடியாது, இதனை எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்தவும் முடியாது. இது நித்தியமானது, எங்கும் உள்ளது, நிலையானது, அசைவற்றது, எப்பொழுதும் உள்ளது. பாஷ்யம். ஒன்றை ஒன்று அழிக்க காரணமான வாழ் முதலிய பொருள்கள் இந்த ஆத்மாவை அழித்தற்கு வல்லன அல்ல. ஆதலால் இவ்வாத்மா நித்தியமானது, நித்தியமாதலால் எங்கும் உள்ளது, எங்கும் உள்ளதாதலால் தூண் போன்ற நிலையானது என்பதாம். நிலையானது ஆதலால் அசைவற்றது, ஆகவே எப்பொழுதும் உள்ளது, பழமையானது, ஒரு காரணத்தால் உண்டான புதியது அன்று என்றபடி. இது பிறப்பதில்லை இறப்பதும் இல்லை என்று தொடங்குகின்ற ஒரு ஸ்லோகத்தினாலே ஆத்மா நித்தியம் என்றும் நிர்விகாரி என்றும் கூறப்பட்டிருக்க அங்கு, அதாவது 21, 22, 23, 24 இந்த 4 ஸ்லோகங்களில் ஆத்மாவை பற்றி யாதென்று சொல்லப்படுகின்றதோ அது இந்த ஸ்லோக அர்த்தத்திலும் விசேஷமாக இல்லை. அதை விட்டு இதுக்கு ஒன்றும் கூடுதலாக விசேஷமாக எதுவும் சொல்லலை. 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இருக்கே ஒழிய இந்த 4 ஸ்லோகங்களால் கூடுதலான ஒரு லட்சணம் விசேஷமாக எதுவும் சொல்லப்படவில்லை, சிறப்பாக கூடுதலாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதனால் சிறிது பொருளினாலும் மீண்டும் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் கொஞ்சம்தான் மாற்றம் பண்ணியிருக்கே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று இந்த ஸ்லோகங்களுக்கு கூறியது கூறலை குற்றமாக கொண்டு வரப்படாது. ஏனெனில் ஆத்மா என்னும் பொருளை அறிதல் அரிதாகலின் ஒரு சிறிதும் தெளிவாய் புலப்படாத உண்மையானது என்னது? அவ்வியக்தம் தத்துவம். அவ்வியக்தம் தத்துவங்கிற அந்த ஆச்சாரியுடைய வாக்கியத்துக்கு இந்த விளக்கம் கொடுக்குறார். ஒரு சிறிதும் தெளிவாய் புலப்படாத உண்மையானது, அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய உண்மை. தத்துவங்கிறது உண்மை, அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம், புலப்படாமல் இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம். சம்சாரிகளுடைய புத்திக்கு எப்படியாவது எட்டி சம்சாரத்தை போக்க வேண்டும் என்று பகவான் வாசுதேவன் மீண்டும் மீண்டும் விஷயத்தை வருவித்து கொண்டு அதே பொருளை வேறு சொற்களால் உணர்த்துகின்றார். அதனால் இதில் புனருக்தி இல்லை. இப்படி பலமுறை சொன்னாதான் இது புரியலாம்னா, பலமுறை சொல்லி திரும்ப திரும்ப கேட்டாக்க அதனால் இது அவ்வியக்தமாக இருந்தாலும் சம்ஸ்கிருதமான மனதுக்கு புரியும்னு சொன்னார். முதலே இந்த போனதுலேயே இது பூர்வபக்ஷம் கிளப்பி ஆச்சாரியர் சொன்னார். இது
மனதுக்கு வாக்குக்கு எட்டாதது அப்படின்னு அகோச்சரம்னு சொல்லி இருக்கேன். அதை எப்படி நீங்கள் அப்படி ஒரு வஸ்துவை எப்படி கிரகிக்க முடியும்? அதற்கான வாய்ப்பே இல்லையே, ஆத்ம ஞானம் வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாக்கா இல்லை. அது அதிசூக்ஷ்மமானதாக இருந்தாலும் சம்ஸ்கிருதம் மனது பக்குவப்பட்ட மனதிற்கு அதை கிரகிக்க முடியும். அதனால் அப்படி கிரகிப்பதற்காக திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் அதை சொல்லுகின்றார். ஆனால் பக்குவப்பட்ட மனது கூர்மையான புத்திக்கு சொல்லுகின்றார். ஏன்னா அவர்கள் சம்சாரத்திலிருந்து இந்த ஜீவர்கள் விடுபடுவதற்கு இதை தவிர வேறு வழி என்பது இல்லை என்பதனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார். அதனால் நம்ம வேதாந்தத்தில் பார்த்தா பல விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். உதாரணங்கள் உட்பட சில சமயங்களில் புதுசு புதுசாக உதாரணம் சொல்லுவோம். இல்லை அதே உதாரணம் கயிறு, பாம்பு, மண், பானை, தங்கம், நகை, கடல், அலைன்னு அதே உதாரணத்தையே தான் திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகளில் வேறு வேறு கோணங்களில் சொல்லி கொண்டு இருப்போம். இல்லை வேறு வேறு நூல்களை பார்த்தாலும் அதே தான் இருக்கும். விளக்கம் கொடுக்குற போதும் அதனால் அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப திரும்ப பேசுகிற நீங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையே பேசி கொண்டு இருக்கிறீர்கள்னா எவ்வளவுதான் திரும்ப திரும்ப பேசினாலும் அது புரியாத புதிராகவே இருக்கிறதுனால ராஜ வித்யா ராஜ குஹ்யம்னா அது ரகசியமானதாக அதிநக ரகசியமானதாக இருக்கிறதுனால இது தேவை இருக்கின்றது. அதனால் பகவானே பெருங்கருணையினால் இதை செய்கின்றார். அதனால் குரு பரம்பரை குருமார்களும் கருணையினால தான் அதை பல கோணங்களில் புரிய வைக்கிறதுக்காக பல்வேறு நூல்களை செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, மேற்கொண்டு அதனால் இது இப்படியா இருக்கிறதுனால நீ இதை குறித்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.